ஹாய் கேஸ், வெல்கம் டு ஐவி ஸ்டுடியோஸ். நான் உங்கள் வெங்கி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தி மாஸ் படத்தோட ட்ரெய்லர். இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம கவின் அண்ட் ஆல்சோ நம்ம ஆண்ட்ரியா. நீங்கள் நினச்சதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், இது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ்டிங். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அப்படி என்னதான் அந்த ட்ரெய்லர் இருக்கும், என்னதான் அந்த படத்தில் இருக்குன்னு. ஏன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ வாங்க என்ன இருக்குன்னு டேரக்டராக வீடியோக்குள்ளே போயிடலாம். Kevin Mama, Kevin Mama, love you. 3, 2, 1. ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ஆனா இங்க ஏழையை விட ஏழை ஒருத்தர் இருக்கிறான். மிடில் கிளாஸ் டிடெக்டிவ் வேலு சிஓ. ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்பான், பணக்காரனுக்கு கோவம் வந்தா உன் மூளை இப்போ ஷாக்ல இருக்கு. ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஏழையை வச்சு அடிப்பான். அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்குலாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா வெற்றிமாறன். அலெக்சா பிளே a ஜிவி பிரகாஷ் சாங். ரத்தி ஐயோ, பொம்பளைய பார்த்துட்டேன்னா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். என்ன ஒரு டிரான்சிஷன். யாரை பத்தியாவது தப்பா பேசலாம்? அது உனக்கு என் மகன், செல்ல மகன் பையா. உங்ககிட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு பயமா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியா இருக்கு. ஓ, ரெண்டு பேர். நான் கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியா இருக்குன்னு பார்த்தல. இன்னும் வரவா? அது எங்க பெருமைடா. ஜிவிக்கு மியூசிக். எங்க நிலத்துல இல்லடா. காண்டம்ஸ் இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். ஓகே, நவம்பர் 21 தான் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேஸ்டிங் பார்க்கும்போதே கொஞ்சம் இது வந்து பேர் ஆகுமான்னு நினச்சேன். ஆனால் இல்லை, கண்டிப்பாக இது ரெண்டுமே பேர் இல்லை. கவின் அவன் ஆண்ட்ரியா ஜெர்மியும் ரெண்டு பேருமே மோத போகிறாங்க. அண்ட் ஆல்சோ கவினோட கேரக்டர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து எப்படி வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் காட்டிடுறாங்க. வந்து மிடில் கிளாஸ் பையன் வந்து எப்படி வந்து திருட ஆரம்பிக்கிறான், ஏமாற்ற ஆரம்பிக்கிறான் அப்படின்னு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபன்னாக காட்டியிருக்காங்க. அப்படி ஆப்போசிட்ல ஆண்ட்ரியா ஜெர்மியா அவங்களுமே திருடுறாங்க. ஆனால் வந்து மாஸ்டர் பிளான் பண்ணி திருடுறாங்க. இதுதான் இப்படிதான் கதை இருக்குமோன்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங்கு. அப்படிதான் ட்ரெய்லரில் வந்திருக்கு. டப்புன்னு ஒரு டிரான்சிஷன், கவினோட ஒரு லவ் சாங். அந்த சாங் நான் கேட்டிருக்கேன், எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்துச்சு. ஓகே, இந்த படத்தோட சாங்காக எனக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ மென்டட் பை வெற்றிமாறன். ஸோ அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது ஃபஸ்ட்டு விஷயம் அது நல்லா இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்ல போகிறாங்க, பிளாட்டு ஓகே இன்னைக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இதான் வந்து பிளாட்டு ரெண்டு பேரோட இருக்குது. இது மாஸ்க்கு அந்த திருடுற ராபரி கதை தான் இந்த கதையாக இருக்க போகுது. பட் அது வந்து எப்படி கொண்டு வர போகிறாங்க, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே படத்தை பார்த்தா தெரியும். ட்ரெய்லரில் இப்படி காட்டியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே கிளாஷ் உண்டு. ரெண்டு பேருமே ஒவ்வொரு டைப்பான ஒரு வில்லனா, ஒவ்வொரு டைப்பான ஒரு ராபரி பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஒரு ராபரியை பண்ணாங்க, இல்லை ஒரு ராபரியை எதிர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி கதைலாம் தான் வரும்னு நினைக்கிறேன். தேட்ஸ் வை ஐ கெஸ்ஸிங். ஆமாங்க, கவின் ஆல்ரெடி கிஸ் படத்தில் பார்த்துட்டு செதறிட்டேன். உண்மையிலே வந்து நான் நினச்சேன் இந்த டாடா படம் இதெல்லாம் சும்மா லக்குன்னு சொல்லலை. சரி ஓகே, இந்த 2-3 படம் எல்லாரும் கிட்ட கொடுப்பாங்களா அந்த மாதிரி நினச்சேன். பட் அப்போ இல்லைங்க, அவர் வந்து கன்சிஸ்டன்ட் கீப்பர் பண்ணுறாரு. அது வந்து இந்த படத்துலையும் தெரியுது. அந்த லுக் வைஸாக இருக்கட்டும், அதுக்கான அந்த ஒரு எஃபர்ட்டாக இருக்கட்டும். ஆல்ரெடி நம்ம ஸ்டார் படத்துலேயே பார்த்துருப்போம், நல்லாவே எஃபர்ட் போட்டு நல்லாவே நிறைய எங்கெல்லாம் எஃபர்ட் போட முடியுமோ அங்கெல்லாம் போட்டிருப்பாரு. அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கேஷுவலான ஒரு மிடில் கிளாஸ் ஹீரோமாக தான் வராது.
பட் நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஆண்ட்ரியா ஜெர்மியா அவங்க தான் ப்ரொடியூசர் ஆல்சோ. ஸோ அவங்க கிட்டத்தட்ட அவங்க பிளான் பண்ணி அவங்களுக்கான ஒரு மெயின் ரோலை தான் இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸோ வந்து என்ன வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஒரு வேளை வந்து ஆண்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த படத்தை ரொம்ப இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஒரு மெயின் கேரக்டராக கண்டிப்பாக ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறதுக்கு நம்ம ஒரு கெஸ் பண்ணுறேன். அண்ட் ஜிவி மியூசிக்கல் ஆஸ் யூஷுவல் பையன் கலக்கிடுவார் அண்ணன். ஆல்ரெடி இந்த மியூசிக் வந்து அந்த லவ் சாங் செம்மையாகவே இருந்துச்சு. பட் நான் வந்து அதை வந்து நான் ரியாக்ஷன் பண்ண நினைக்கிறேன், பண்ணுவோம். சாங் வந்து நான் கேட்டேன், இது எங்கேயும் நான் கேட்டிருக்கேன், ஒரு ரீல்ஸில் கூட வந்த மாதிரி தெரியல, ஏன்னா எங்கள் டிவியில் எங்கேயும் கேட்டிருக்கேன் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு சாங்கு. அந்த லாஸ்ட் டைலாக் வேறு கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. எனி டே எனிவேர் எனி டைம் அப்படின்னு ஒரு ஃபன்னாக பண்ணித்தாரு. சூப்பராகவே இருந்துச்சுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.